இந்திய சினிமாவுக்கு மாபெரும் பெருமை சேர்த்த திரைப்படங்கள்ல ஒன்று பாகுபலி. இந்த படத்துல பிரபாஸ், ராணா, அனுஷ்கா ஆகியோரின் கதாபாத்திரங்களுக்கு இணையான பாத்திரம் ராஜமாதா சிவகாமி தேவி. இந்த கதாபாத்திரத்துல நடிகை ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய கம்பீரமான நடிப்பு இந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு எடுத்து போச்சுன்னு சொல்லலாம். ஆனா முதல்ல இந்த கதாபாத்திரத்துல நடிக்க இருந்தது ரம்யா கிருஷ்ணன் கிடையாது. நடிகை ஸ்ரீதேவியை தான் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க இயக்குனர் ராஜமௌலி அணுகியிருக்காரு. அவங்களுடைய வீட்டுக்கு போய் இந்த படத்துடைய கதையும் கூறியிருக்காரு. ஸ்ரீதேவிக்கு கதை மிகவும் பிடித்து போக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்ரீதேவி 10 கோடி ரூபாய் சம்பளம், ஹோட்டலில் கூடுதலாக ஒரு அறை மற்றும் படப்பிடிப்புக்கு தான் வரும்பொழுது குழந்தைகளுக்கும் கூடுதலாக விமான டிக்கெட்டுகள் கேட்டதால ஸ்ரீதேவி இந்த படத்துல இருந்து தவிர்க்கப்பட்டதாக ராஜமௌலி நேர்காணல் ஒன்றத்தில் கூறியிருந்தார். இந்த நிலையில இதுகுறித்து ஸ்ரீதேவியின் கணவரும் பிரபல தயாரிப்பாளருமான போனி கபூர் விளக்கம் ஒன்று அளிச்சிருக்காரு. சிவகாமி தேவி கதாபாத்திரத்துக்காக ஸ்ரீதேவியை தான் ராஜமௌலி அணுக நினைத்தது உண்மைதான். அவங்க வீட்டுக்கே வந்து கதையும் கூறினாரு. இந்த கதாபாத்திரத்தின் மீது ஸ்ரீதேவிக்கு ஆர்வம் ஏற்பட்டதால் அவங்க மீது ராஜமௌலிக்கு மேலும் மரியாதையும் கூடுச்சு. ஆனா பாகுபலியில ஸ்ரீதேவி நடிக்காததுக்கு ராஜமௌலி அல்ல, அந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம். ராஜமௌலி கதை சொல்லிட்டு போன அப்புறமா ப்ரொடியூசர்ஸ் எங்க வீட்டுக்கு வந்து சம்பளம் பேசினாங்க. ஆனா ஸ்ரீதேவி வழக்கமா பெற்று வந்த சம்பளத்தை விட குறைவான சம்பளத்தை வழங்க முன்வந்தாங்க. இதன் காரணமாக தான் தன்னுடைய மனைவி ஸ்ரீதேவி பாகுபலி படத்துல இருந்து விலகினாங்க அப்படின்னு போனி கபூர் விளக்கம் அளிச்சிருக்காரு. மேலும் தங்கள் வீட்டில் நடந்த விஷயங்களை தயாரிப்பாளர்கள் ராஜமௌலி கிட்ட தவறா பரப்பிட்டதாகவும் போனி கபூர் கூறியிருக்காரு. ஹோட்டல்ல ஒரு தளத்தை முன்பதிவு செய்ய கேட்டது உண்மைதான். ஏன்னா அப்போ எங்களுடைய குழந்தைகள் சின்னவங்க, அவங்களுக்கு விடுமுறை கிடைக்கும் போதெல்லாம் பெரிய கால் ஷீட்டுகளை கேட்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டதாகவும் போனி கபூர் ஒப்புக்கொண்டிருக்காரு. ஆனா தயாரிப்பாளர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சதால ஸ்ரீதேவி அந்த பாத்திரத்துல நடிக்க மறுத்துவிட்டதாகவும், இதன் விளைவாக தயாரிப்பாளர்கள் ஸ்ரீதேவியை பத்தி தவறா ராஜமௌலி கிட்ட கூறிட்டதாகவும் போனி கபூர் கூறியிருக்காரு.